நமது உடலை உருவாக்கிய ஈசன் நமது உயிரே. நமது உடலில் உள்ள அனைத்து குணங்களுக்கும் குருவாக இருப்பது நமது உயிர் என்று பலமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உள்ளேன். முதலில் இதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏற்கனவே பல முறைகள் சொல்லி உள்ளேன். உயிர் எப்படி ஈசனானதென்று. ஆகவே இன்று நமது உயிர் பல கோடி சரீரங்களை எடுத்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது. நமது உயிர் நம் பூமிக்குள் வந்த பின், அதாவது வான்வீதியில் உயிரின் துடித்த இயக்கங்கள் என்ற நிலை உருவான பின் அதற்கு ஈஸ்வரா என்று காரணத்தை வைக்கின்றனர் நமது நாயகர். இன்று இந்த வருடம் ஈஸ்வர வருடம் என்று பொருள்படும்படி உயிர் உருவான நாள் என்ற நிலையும், இந்த 60 வருடங்களுக்கு இந்த உயிர் பரிணாம வளர்ச்சியை எப்படி மாற்றம் அடைகின்றது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரங்கள் ஒரு மூலக்கருவியாக இருக்கின்றது. அதில் தன்னில் தான் அறிந்த அவசியம் தன்னில் விளைந்த உணவின் துணை கொண்டு அவன் தன் மனைவிக்கு பெற்ற மனைவி திருமணம் ஆனத்தின் தன் உணர்வினை தன்னை மனைவிக்கு பற்றி இருவரும் ஒன்றி உணர்வினை வளர்த்து இருவரும் ஒன்று விரை கூர்ந்து கவனித்தனரோ அதன் வழிகளில் எந்த தொகுதியில் கூர்ந்து கவனித்து உணர்வினை உடலாக்கி ஒளியின் சரீரமான அவர்கள் இருவரும் ஒன்றாகி துருவ நட்சத்திரமாக இருந்து வருகின்றனர். இது உயிர் தோன்றி உணவில் தன்னை இப்போ செடியின் சத்தை நம் பூமிக்குள் வந்த பின் இந்த உயிர் தாவர இன சத்தை நுகரும் போது என்று ஜீவ அணுவாக மாற்றி இம்மனிது உடலாக மாற்றுகின்றது. ஓம் நமச்சிவாய என்றால் இப்போது நாம் வெறும் குரலை எழுதி பயனில்லை. இப்போ எந்த மனத்தை நுகருகின்றனோ அந்த மனமே ஓய்ந்து ஜீவ அணுவாக மாறி இம்மன்று உடலாகுது என்பதனை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரம். ஆகவே நாம் எதை எண்ணுகின்றமோ அவை அனைத்தும் நமது உயிர் ஓய்ந்து மாற்றிக்கொண்டே உள்ளது, உடலாக உடலுடன் நினைத்துக் கொண்டே உள்ளது என்பதை பொருள்படும்படி சொல்லியுள்ளார். ஆகவே நமது உயிர் பூமிக்கு வந்து முதலில் ஒரு கடலை செடி சத்தை நுகருகிறது என்று வைத்துக் கொள்ளும். அதை ஜீவ அணுவாக மாற்றி இம்மன்று தன் உடலாக மாற்றிக் கொள்கிறது. இதற்குத்தான் ஓம் நமச்சிவாய. இப்போ உடலானத்தில் எந்த கடலை செடியின் சத்தை இந்த உடலில் நினைத்து அணுவானதோ மூசிக வாகனா அந்த கடலை செடியை நுகர்ந்து அதே உணர்வு வாகனமாக அமைந்து எங்கே அந்த செடி இருக்கின்றதோ அதன் இடத்திற்கு இது அழைத்து செல்லுகின்றது. இப்ப விஞ்ஞான அறிவு கொண்டு வான்வீதியிலே மனிதன் 6வது அறிவு ஆனத்தின் இன்று ஒரு கூர் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கலந்து அலைகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதனை கண்ணாடியில் காந்தப்புலன் அறிவுகளை கூட்டி வெகு தொலைவில் இருப்பதை குடித்து கம்ப்யூட்டர் நிலையில் பதிவாக்கி அதன் உணர்வு எலக்ட்ரானிக் என்ற நிலையில் எவ்வாறு மாற்றிக்கொண்டு இருப்பது என்றும் அது காந்த கண்ணாடியின் தன்மை சிறு துளிகளாக இருப்பதை அது பெருவான பெரிதாக உணர்த்தி காட்டி அதன் வழியில் உணர்வின் இயக்கங்களை மனிதனின் 6வது அறிவால் உருவாக்கப்பட்ட இந்த கண்ணாடியின் வழியில் அந்த கோடின் இயக்கத்தை கவனிக்கின்றான், கண்காணிக்கின்றான் அதன் செயலை. அவ்வாறு செயல்பட்டு வந்தாலும் அது எந்திரத்தின் கம்ப்யூட்டர் என்ற நிலை எலக்ட்ரானிக் ஆக எலக்ட்ரானிக் இயக்கும் எந்திரத்தை இந்த காந்த புலனறிவுகளை பதிவாக்கி
அந்த உணர்வுகளை பதிவாக்கி மீண்டும் அது இயக்கப்படும் போது அது தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு பதிவாக்குகின்ற எலக்ட்ரானிக்காக இப்படி நாடாக்களை பதிவு செய்து எந்த கோளின் தன்மையோ இதை எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றன. அவர்கள் இயக்கத் தொடர்களை நாடாக்களில் பதிவு செய்த பின் அந்த எலக்ட்ரானிக் எந்தெந்த உணர்வோடு அதனுடைய அணுக்களின் இயக்கங்கள் இருக்கிறது என்பதை பதிவாக்கி நாடாவை பதிவாக்கி ஒரு விந்து விசையால் நம் பூமியை கடந்து வெளியே அனுப்புகின்றனர். ஆக அந்த விந்து விசையால் அனுப்பும் அந்த சாதனத்தின் முகப்பில் இந்த நாடாவை எலக்ட்ரானிக் என்ற ஒளி அலைகளை எழுப்பும்படி செய்கின்றனர். அப்போது எந்த கோளிலிருந்து இந்த எலக்ட்ரானிக்காக பதிவு செய்ததோ தன் எனக்கின் தன்மை கொண்டு கவர்ந்து அந்த கோளில் அருகி அதன் ஈர்ப்போட்டத்தில் சுழன்றும்படி செய்து அதிலிருந்து வெளிப்படும் எந்தெந்த வகையில் அதனதன் நிலைகள் செயல்படுகிறது என்பதனையும் அந்த விழிப்பேலையில் மீண்டும் பதிவாக்கி அந்த பதிவின் அலையை நம் பூமிக்கு அழைத்து அதனை விரிவாக்கங்களை தெளிவாக்கி இதனை நாம் எவ்வாறு வான்வீதி செல்வது, அந்த கோளை அடைவது, அந்த கோளினால் நாம் பூமிக்கு எவ்வளவு பலன், ஆக இந்த சூரியனின் என்ன பலன் என்ற நிலைகளை ஆறாவது அறிவின் துணை கொண்டு இதனை அறிகின்றான் விஞ்ஞானி. நல்ல தெளிவாக நாம் கற்றவர்கள் பாடநிலைகளையும் காணுகின்றோம், பத்திரிகை வாயிலாகவும் அறிகின்றோம் விஞ்ஞானத்தின் அற்புதங்களை. ஆனால் இப்படியில் விஞ்ஞான நிலைகள் சென்றாலும் மனிதன் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றான். மனிதன் காக்க பல செயலாக்கங்களை விஞ்ஞான அறிவோடு செய்தாலும் மீண்டும் அந்த மனிதன் மடியாமல் இருக்க செய்ய அவனால் முடியாது. ஆனாலும் இந்த உடலுக்குள் வரும் நிலைகளை மாற்றலாம், மாற்று உறுப்புகளை வைத்து சிறிது காலம் வாழ வைக்கலாம். இருப்பினும் இவன் உடலுக்குள் எலும்புக்குள் இருக்கும் அந்த ஊருக்குள் அவன் வாழ்க்கை நிலைகளை பதிவாக்கி மீண்டும் அதை நினைவாக்கி அதன் உணர்வின் இயக்கமாக தான் வளர்ந்து இந்த உடலிலே எதை அதிகமாக பெருக்கிக் கொள்கின்றான் ஒவ்வொரு விஞ்ஞானி. ஆனாலும் இந்த உணர்வின் தன்மைகளோடு உடலுக்கு இந்த உயிரான்மா சென்றால் இவர் உடலுக்கு அவன் பரிணாம வளர்ச்சியில் வரப்படும் போது அவன் எந்தெந்த நிலைகளை பின்பற்றினானோ ஒவ்வொரு உணர்வும் சுவாசித்து நஞ்சினை ரெண்டிலும் உணவை கவர்ந்து பரிணாம வளர்ச்சியில் ரூபங்களை மாற்றி 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 உணர்வு கொட்ட மாற்றி இன்றை நம்மை மனிதனாக உருவாக்கி இருந்தாலும் இன்று புழுவானது ஒரு விஷச்செடி நுகர்ந்தபின் விஷப்புழுவானது இப்படி தனது வாழ்க்கையில் எத்தனை வகை தாவர இனங்களை அதன் நுகர்ந்ததோ அந்த உணர்ச்சிக்கொப்ப அணுக்கள் உருவாக்கி அணுக்களுக்கொப்ப உணர்ச்சிகளொப்ப உடல் உருவமாக்கி அதன் மனத்தை நுகர்ந்து அதன் வெளிக்கொண்டு தான் உணவை தேடி சென்று அதை வளர்க்கின்றது. தாவர இனமும் நாம் பூமியில் எந்த வித்தினை ஊழினமோ பூமியின் துணை கொண்டும் நாம் தாய் செடியில் இருந்து விளைந்த அதை வைத்து தாய் செடியில் இருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியனின் காந்தப்புலனை கலந்து அலைகளாக மாற்றி வைக்கின்றது. ஆனால் எந்த செடியில் விளைந்ததோ அந்த வித்தை கவர்ந்து அதே செடியாக உருவத்து அதன் இனத்தை பெருக்கிக் கொண்டே உள்ளது. இதே போல இப்ப ஓர் உயிரினும் ஒரு சார்ந்த செடியை கொண்டு நுழைந்து ஒரு புழுவானாலும் அது பலவீனமான நிலைகள் கொண்டது. ஆனால் விஷச்செடியின் உணர்வை நுகர்ந்த பின் ஓய்வென்று ஜீவனுவா மாற்றி உடலாக மாற்றும் போது சார்ந்த தாவர இனங்கள் கொண்டு உருவான அணுக்களை அது செயலற்றதாக மாற்றி அடுத்தடுத்து தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப இந்த உடல்கள் ரூபங்கள் மாறுகின்றது, குணங்கள் மாறுகின்றது, அதனுடைய உணர்ச்சிகள் மாறுகின்றது, அதனுடைய செயலாக்கங்கள் மாறுகின்றது. இப்படி நாம் பல கோடி சரீரங்களை
நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக ஏற்கனவே பல முறை சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் திறந்து சொல்லி உங்களுக்குள் பதிவாக்குங்கள். இப்ப நான் சொல்லும் போது சாமி அன்னைக்கு சொன்னார் என்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த சொன்னதை நினைவாக்கி நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியாத நிலைதான் இன்று உள்ளது. ஆக வாழ்க்கையின் உணர்வுகளை நாம் எத்தனையோ விதமான உணர்வுகளை நாம் கவர்கின்றோம். அதன்படி நாம் உண்மையின் உணர்வை பெறும் நிலையும் தடைபடுகின்றது. இதிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அணுவாக மாற்றி, ஆக அணுவாக உருவாக்கும் ஒரு வித்தினை உங்களுக்குள் ஊர்வனை என்று விட்டாக உங்கள் உடலுக்கு பதிவாக்கி மீண்டும் நினைவாக்கும் போது அதன் என அணுக்களை உருவாக்கும் அந்த திறன் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை நினைவுபடுத்துகின்றேன். இப்படி நமது உயிர் நாம் நுகரும் உணர்வை ஜீவணுவாக மாற்றி உடலாக மாற்றும் போது உயிர் ஈசனாகின்றது, உடல் சிவமாகின்றது. ஆனால் உடலுக்கு நாம் எந்தெந்த குணங்களை எடுக்கின்றோமோ இவை வினையாகின்றது. இப்ப நாம குழம்பு வைக்கிறோம், அதில் எந்தெந்த பொருள்களை நினைக்கின்றோமோ அதற்கு தக்க அந்த குழம்பின் சுவை வருகின்றது. இன்னைக்கு பதார்த்தங்களை செய்கின்றோம், எந்தெந்த பொருள் அதனை நினைக்கின்றோமோ அதற்கு தக்க சுவை வருகின்றது. இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் வெறும் அரிசியும் உளுந்தமாவும் வைத்து நாம் வேக வைத்தால் இட்லியின் தன்மை வருகின்றது. அதுவே லேசா எண்ணெய் தடவி தோசை ஊற்றினால் அது தோசை ருசி வேறையாகின்றது. மந்தமாக்கினால் அதோ ருசி மாறுகின்றது. அதுவே அதிகமாக குறைத்து ஓரளவுக்கு மெதுவான நிலையில் இருந்தால் அதுவோ ருசி தருகின்றது. இதுவே குழிப்பணியாரம் என்று ஊற்றும் போது இதுவோ ருசி தருகின்றது. ஆகவே இதுல ஒவ்வொன்றையும் இப்ப குழிப்பணியாரம் செய்யும் போது வெங்காயத்தின் காரத்தை நினைக்கின்றோம், ஆக இது சுவை மாறுகின்றது. இப்படி நமது வாழ்க்கையில் எப்படி ஒரு மாதிரி தன்மை கொண்டு நாம் சுவைகளை மாற்றிக்கொண்டே உள்ளோமோ, இதில் வெள்ளை அப்பம் பல பொருள்களை நினைத்து மெழுகினை கலந்து அது ஒன்று ஊற்றப்படும் போது வெள்ளை அப்பம் என்றும் அதனுடைய சுவை மாறுகின்றது. கடலை கொத்த ஒரே மாவும் சுவைகளும் மாறுகின்றது. இது நமக்கு தெரிந்தது. ஆனால் தெரிந்தாலும் இதே போல நமது உயிர் இந்த உடலில் எந்தெந்த உணவின் சத்தை நுகர்ந்து அந்தந்த வாழ்க்கை வாழ்ந்ததோ அதற்கொப்ப இந்த உடலின் அணுக்கள் உருவாக்கி அதுக்கு தக்க உணர்ச்சிகளை உருவாக்கி உணர்ச்சிக்கொப்ப உடலின் அமைப்பாகி இப்படி நாம் தேயிலிருந்து புழுவிலிருந்து பாம்பிலிருந்து தேயிலாகவும் பறவையாகவும் பட்சியாகவும் விலங்குகளாகவும் இப்படி நாம் தொடர்ந்து நமது உயிர் நுகர்ந்ததுக்கொப்ப இந்த உணர்வுக்கொப்ப நம்மை ரூபம் மாற்றிக்கொண்டே வந்தது. இருப்பினும் உயிர் ஈசனாகின்றது, உடல் சிவமாகின்றது. அதன் உடலில் சேர்த்துக் கொண்ட நிலைகளுக்கொப்ப பாம்பாகவும் உருவருகின்றது, கருடனாக உருவருகின்றது, புலியாக உருவாகின்றது, மானாகவும் உருவாகின்றது. ஆனாலும் மானின் உடல் சிவமாகின்றது, மானின் உயிர் ஈசனாகின்றது. மானின் உடலை உருவாக்க சேர்த்துக் கொண்ட உணர்வு வினையாகின்றது. எனக்கு நாயகனாக அந்த உணர்வின் உருவத்தை கொடுத்து அந்த உணர்வுக்கொப்ப அந்த வாழ்க்கையை நடத்துகின்றது. இப்படித்தான் நாம் பல கலவைகள் கலந்து 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 இன்று நம்மை பல்வேறு ரூபங்களிலிருந்து விடுபட்டு இந்த மனிதன் என்ற நிலைகளுக்கு உருவரச் செய்து அவகூடி சரீரங்களிலும் தெரிந்திடும் உணர்வை பெற்று பெற்று ஒன்று தீமை என்று அறிந்து தீமையிலிருந்து மீண்டிட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து அந்த உணர்வின் கலவைக்கொப்ப வினையாக்கி தீமையை அகற்றிடும் உடலின் ரூபங்கள் மாற்றி அந்த உணர்வின் செயலாக அதனதன் வாழ்க்கையில் வாழ்ந்து வாழ்ந்து அதனுடன் தப்பிக்கு உணர்வு அதனுடைய வினைகள் அதிகமாக சேர்ந்து இந்த மனிதனாக உருவாக்கிய உயிர் ஈசனானாலும் உடல் சிவமாகி சிவத்துக்குள் பல வினைகளாகி வினைக்கு நாயகனாக மனித உருவாக்கி இந்த வினைக்கு நாயகனான நிலையை நாயகா இந்த உயிரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா
எத்தனை விதமான உணர்வுகளை நுகர்ந்தனோ அது அணுவாக மாற்றி என்னை மனிதனாக உருவாக்கி அந்த உணர்வின் செயலாக்கிய இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்ற உயிரை வணங்கும்படி ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர். அதே சமயத்தில் இந்த கணங்களுக்கு கதிபதி கணபதி நாம் இப்ப இந்த உடலில் உள்ள பல கோடி சரீரங்களை தீமைகளையும் நன்மைகளையும் நாம் சேர்த்து 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 தீமைகளை அடக்கிடும் வல்லமை கொண்ட உணர்வின் வலிமை பெற்றது நமது உடல். இதிலிருந்து வரக்கூடிய மனம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்திருக்கும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுக்குள் கலந்து வரும் நஞ்சினையும் மாற்றிடும் திறனும் தருகின்றது. நாம் நுகரும் தன்மை இன்று வேறு வெண்ணு வேண்டாம், ஒரு கெடுதலான வாசனைகள் அங்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதனை நீங்கள் நுகர்ந்தால் அது உடலுக்குள் பதிவேற்றும். நீங்கள் மனம் கழிக்கும் போது அந்த விதத்தின் தன்மையை நீங்கள் வெளிப்படுவதை காணலாம். ஆக நமக்குள் வருவது நமது உடல். இதை பிரித்து வைத்து நல்லதை உடலாக மாற்றுகின்றது. இப்படி நமது உடலில் பல கோடி தீமைகளை கடந்து கடந்து தீமைகளை நீக்கிடும் ஆற்றல் பெற்று பெற்று இந்த மனிதனின் நிலையில் சற்றத்தில் இந்த மனித உடலிலிருந்து வரக்கூடிய மனம் இதை நாம் அறிந்து கொள்வதற்கு கார்த்திகேயா வெளிச்சம். ஆக ஒரு வெளிச்சத்தை இட்டால் அந்த வெளிச்சத்தில் பொருள்கள் செய்கின்றது. அதனால்தான் 6வது அறிவை கார்த்திகேயா. இப்போ ஒரு வேதனையால் வாடுகிறான் என்று தெரிகின்றது கார்த்திகேயா. ஒருவன் கோபிக்கிறான் என்று தெரிகின்றோம் கார்த்திகேயா. அதே சமயத்தில் ஒரு ஆக்ஷன் ஆகின்றது, அதை பார்க்கின்றோம். அவன் நரக வேதனை படுகிறான் என்று தெரிகின்றோம் கார்த்திகேயா. ஆக நமது வாழ்க்கையில் நன்மைக்கு பதில் நன்மைகள் 1000 நன்மைகள் செய்வோரை பார்த்தாலும் 1000 நன்மைகளை செய்யும் நம் உணர்வுகள் இயக்கினாலும் அதிர்ச்சியான ஒரு மனிதன் நண்பன் என்று வைத்துக் கொள்வோம். ஆத்மாவை துடிதுடித்தால் அவரின் உணர்வு விடப்படும் ஒரு பாசத்தால் நாம் கவர நேருகின்றது. ஆக அந்த பாசத்தால் கவர்ந்த நிலையில் நாம் நுகர்ந்தால் நம்மை அறியாமலே இந்த உணர்வுகள் நம் அணுக்களாக நம் உடலை உருவாக்கி வருகின்றது. உயிரோட வேலை என்ன? நுகர்வதை அணுவாக்குவதும் அந்த உணர்ச்சி இயக்கி காட்டுவதும் மீண்டும் நினைந்தால் அதுவே நம்மளுக்கு இயக்கி காட்டுவது உயிரோடு வேலை. அதுதான் இருப்பினும் பல கோடி துன்பங்களை கடந்து இன்று மனிதனாக வந்த நாம் துன்பப்படுவோரை பார்க்கின்றோம், பரிவுகொண்டு உற்று பார்க்கின்றோம், பரிவுடன் உபகாரம் செய்கின்றோம். அந்த துன்பத்திலிருந்து விடுபட நாம் சமந்தும் சென்று அவர்களுக்கு பெரும் உபகாரமும் செய்கின்றோம். ஆனாலும் அவர்களும் வேதனையும் துயரையும் நாம் நுகராமல் செய்கின்றோமா? நுகர்கின்றோம். உயிரில் படுகின்றது உணர்வுகள் உடல் முழுதும் பரவுகின்றது. அந்த உணர்ச்சியின் செயலாக நம்மை இயக்குகின்றது. அந்த பதிவு நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ரத்த நாணங்களிலே கலக்கின்றது. அதன் மீண்டும் மீண்டும் அந்த உணர்வின் தன்மை வரும்போது கருமுட்டைகளாக மாறும் திறன் தருகின்றது. ஆனால் அத்தகைய கருமுட்டைகளாக மாற்றிவிட்டால் யார் இந்த உடலிலே துன்பப்பட்டாலும் அவர் உடலிலே விளைந்த அணு நமக்குள்ளும் விளைய தொடர்கிறது. தவறு செய்யவில்லை, ஆனால் கஷ்டப்படுகிறான் என்று தெரிகின்றோம். கார்த்திகேயா மனிதன் நேயம் கொண்டு பண்பு கொண்டு பரிவு கொண்டு காக்க வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து காக்கின்றோம். ஆனால் அவரை காக்கின்றோம், நம்மை காக்கின்றோமா? கடைசி என்ன செய்ய நாம் பலருக்கு பல உபகார காட்சியும் பலர் கஷ்டங்களை கேட்டிருந்தேன். நான் சம்பாதித்த பொருளை கொடுத்து அவரை காப்பாற்றினேன் என்று பேசினாலும் கடைசியில் ஆண்டவன் என்னை சோதிக்கின்றான். நான் நன்மைகள் தானே செய்தேன், என் நன்மை செய்தவனுக்கு இந்த ஆண்டவன் ஏன் தீமைகள் செய்கிறான் என்று வினாக்களை எடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றமே தவிர அது ஆண்டவன் யார், ஆண்டவன் யார்? நாம் நுகர்வதை உணர்த்திருந்தால் உயிர் உணர்வின் தன்மை உடலாக மாற்றியிருந்தால் அவன் படும் பெயரிலிருந்து மீட்டுக் கொள்ளுகின்றோம். நம்மை மீட்டுக் கொள்ள தவறினால்
அதன் உணர்வை விளைவு என்பது வினையாக சேர்த்து உடலாக சிவமாக சேர்க்கும்போது வினைக்கு நாயகராக இயக்க நிகழ்கின்றது. ஆகவே இதையெல்லாம் உருவாக்கியது யார்? உயிரி. நம்மை ஆழ்பவன் யார்? நம் உயிரை ஆண்டவனாக இருக்கின்றான். நாம் எண்ணீது இறை ஆக்கியது யார்? இறைவனாக நமக்குள் அந்த இறையின் உணர்வாக செயல்படும் செவி இறைவனானது யார்? எந்த நிலையில் தெளிவாக்கப்படுகின்றது? இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். ஆகவே இன்று நோயாளி உடலில் இருந்து வரக்கூடிய வேறின உணர்வுகளை சூரியன் கவர்ந்து அதன் அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. ஒரு செடியில் வரும் சத்துரை இதே சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. ஆனால் அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊன்றினால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தன் தாழ்செடியின் சத்தை அந்த உணர்வுகளை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது வளர்ந்து தன் இனத்தை விருத்தி செய்கின்றது. இப்போ ஒரு மனிதன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் ஏனென்றால் இந்த சுவாமி செய்யும், சாமியார் செய்யும், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், மந்திரம் செய்யும், மதம் காட்டிய கடவுள் செய்யும். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுளும். அந்த மதத்தின் அடிப்படையில் சாங்கியத்தை செய்தால் கடவுள் மெச்சி நமக்கு அந்த அருளை கொடுப்பார் என்று இப்படி நம்மை மூட நம்பிக்கை கொண்டு வளரும்படி செய்துவிட்டார். ஆகவே நம்பிக்கை என்ன? ஆண்டவனுக்கு செய்தால் நாம் நன்மைதானே செய்கின்றோம். நன்மை செய்தால் ஆண்டவன் நமக்கு நன்மைதானே செய்ய வேண்டும். எப்படி அவன் தீமை செய்வான்? ஆண்டவன் சொல்லிதான் நன்மைகளை செய்கிறான் என்று நாம் சொல்லுகின்றோம். இப்படித்தான் நமது வாழ்க்கையில் நல்லவர்கள் அனைத்தும் நலிந்து செல்வதும் நல்லதை சீராக இயங்காது மடிந்து செல்வதும் ஆக நுகர்ந்த உணர்வுகள் நெஞ்சாக உருப்படுவதும் இந்த வாழ்க்கையில் வேதனை என்ற உருவச்சக்தி நம் உடல்களில் விஷத்தின் தன்மை கூடினால் இன்னொரு மனிதனுக்குள் நாம் போனால் இதே விஷத்தின் உணர்வை ஊற்றி அவனையும் பீர்த்தி அந்த விஷத்தின் தன்னை வளர்த்து தேடி வந்தபின் முழுமையாக இனி மனிதனாக பரவாத நிலைத்தான் அங்கே வருகின்றது. இந்த உடலை விட்டு வந்தபின் இந்த உடலின் விஷத்தன்மை கொண்டால் விஷத்தின் அளவுகோல் கொண்ட எந்த உடலோ அதனுக்குள் நம்மை அழைத்து சென்று விடுகின்றது நமது உயிர். ஏனென்றால் ஒரு செடியின் சத்தை விளைந்த வித்தனை அது எப்படி அந்த சத்தனை அந்த வெற்றி கவர்ந்து பூமியின் துணை கொண்டு வருகின்றதோ நாம் உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை ஆனால் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இங்கே சூரியனால் கவர்ந்து வைத்த இந்த உணர்வினை நாம் நவுடச் செய்து உயிரிப்படும்போது அந்த வேதனை உணர்ச்சிகளை நாம் பேசிக்கொண்டு இருப்போம். அடுத்தவர் நன்மை சொன்னாலும் நாம் கேட்க மாட்டோம். ஆக நமக்கு நான் நன்மை செய்வேன், ஏன் ஆண்டவன் என்னை குறை கூறுகின்றான், என் வாழ்க்கை ஏன் சீரழிக்கின்றான் என்ற நிலையை ஆண்டவனையே நேசிப்பதற்கு பதில் தூசித்துக் கொண்டிருப்போர் எல்லா மதங்களில் ஒன்றும் என்னை ஆண்டவன் பரிசோதிக்கின்றான், நான் பல நன்மைகளை செய்கிறேன் என்று வேதனை கலந்த உணர்வுகளை நுகரப்படும் போது இதையும் நம்மை ஆளுவன் அந்த ஆண்டவன் அணுவின் தன்மை கொண்டு இரையாக்கி இறையின் அணுவாக மாற்றி உடலாக மாற்றிக் கொண்டுதான் உள்ளான். இது தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரம். ஆக நாம் பேசிய மூச்சுகளும் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. நாம் கேட்கும் வந்த உடலில் விளைந்த உணர்வுகள் நாம் நுகர்த்தத்தில் அந்த உடலிருந்து வருவதை இந்த உணர்ச்சிகளை கிளர்ந்திரும்போது அந்த அணுக்கள் அது உயிருக்கு எட்டுகின்றது. அந்த உணர்ச்சிகளை நாம் கண் காது மூக்கு உடம்புக்கு ஆள இருக்கின்றது உயிர். ஆனால் அதே சமயத்தில் எந்த மனித உடலிருந்து இந்த விஷயத்தின் தன்மை வந்ததோ அதை தனது ஆன்மாவாக கவர்கின்றது. அந்த உணர்வின் தன்மை உயிர்கொண்டு உணர்வுகள் இயக்குகின்றது, ரத்தங்களிலே கலக்கின்றது. அதை தன் உணவாக எடுத்து அது நாம் வளர்ச்சி பெறுகின்ற நம் உடல்களில் எவர் உடலில் எந்த நோயின் தன்மை விளைந்ததோ அந்த நோயின் தன்மை நமக்குள் வளர்ச்சி பெற தொடங்கி விடுகின்றது. மாநிலங்களில் பலவிதம் இன்று நாம் இதை பார்ப்போம். ஆசையின் நிமித்தம் இங்கே செல்வோம். ஆக நண்பன் என்ற நிலையில் இன்னொரு பக்கம் நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது, ஒரு உழைக்க வருகிறான் என்றால் நண்பனை காக்க கோபத்துடன் நண்பனுக்கு ஓரளவு பயந்திருப்பினும் நண்பன் மேல் பாசமாக இருக்கப்படும் போது அவன் செய்யும் நிலையில் நண்பனுக்கு ஆபத்தாயிற்று என்று கொதித்தெழுந்து உடலின் தன்மை கொண்டு அவன் தாக்கு செல்லும் நிலைகளை உருவாகும். ஆக இதைப்போல உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் எடுத்தால் இங்கே பரிவுடன் பலருக்கு பக்குவப்படுத்தி உதவி செய்யும் நிலைகளுக்கும்
வேதனை நுகர்ந்தது, அந்த வேதனை உணர்வு அணுக்கு நமக்குள் அடைந்தது. ஆனா அதனால் இந்த சிந்திக்கும் தன்மை இழத்துக்கு நண்பனை காக்க வேண்டும் என்ற உணர்வு கூடி அவன் நண்பனை காக்க அடுத்தவனை பார்ப்பவுடன் கொதித்தெழும் நிலைகள் வருகின்றது. ஆக இந்த விஷத்தின் தன்மை பொருந்தத்தின் ஒரு பொருளுக்குள் விஷத்தை கலந்தான் அந்த வீரிய உணர்ச்சிகளை ஊட்டு பறிகொண்டு பந்து கொண்டு பாசம் கொண்டு பிறருடைய சேவையை விசாரித்து அவளுக்கு பந்து கொண்டு நாம் உதவி செய்தாலும் அந்த உதவி செய்த மனிதன் தனது நண்பனுக்கு இன்னொரு பக்கம் இதே போல மற்றவன் நேரடியாக கடும் வார்த்தைகளால் பேசுவதும் தாக்குவதும் அவன் சுயநலத்துக்காக அவன் செயல்படுகின்றான். அப்போது நண்பன்மால் இருக்கும் பாசத்தால் இவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வை நுகர்ந்தத்தில் அது சிந்தித்து செயல்படும் தன்னை இழந்து இந்த பொருளுக்குள் பட்டத்தின் உணர்ச்சி தேகத்தை கூட்டி அவனை தாக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டுகின்றது. இவ்வாறு ஊட்டும் போது அவன் சீறி பாய்ந்து அவனை தாக்க வேண்டும் என்ற உணர்வு அவனை உற்று பார்த்து அவன் செயலாக்கங்கள் விடுபட்டதை இவனும் நுகர்ந்து இவனுக்குள் அந்த உணர்வின் தன்மை சிந்திக்கும் செயலற்ற உணர்வு இங்கே வெளிந்த பின்னர் என்ன செய்யறான், தன் பிள்ளை கொஞ்சம் ஒன்று செய்யலன்னு உடனே போவது என்று சாத்துவான். கடையில வியாபாரம் வந்து இருக்கும்போது என்னவே அப்படின்னு சொன்னா பிறப்பது 5-6 பயம். இந்த உணர்வுகள் ஏன் இதை சொல்லுகின்றனர், எதனால் சொல்லுகின்றனர் என்ற உணர்வினை இந்த மனித வாழ்க்கை வாழ வலுவைக்கும் சந்தர்ப்பத்தில் வரும் பேதைகளை மாற்றி தனக்கு உணர்வினை எவ்வாறு சீர்படுத்த வேண்டும் என்பதனை இந்த 6வது அறிவார் தெரிந்து கொள்ளும் நிலையிலிருந்து காத்திருக்க என்றாலும் சீனாதிபதி இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அறிவு 6வது. ஆகவே நாம் வாழ்க்கையில் பிறர்களும் தீமைகளை நாம் கேட்டு நண்பன் என்ற பாசத்தால் அவரை காக்க நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நண்பனை காத்தாலும் வெடிகொண்டு தாக்கும் உணர்வு வரும்போது முதல்ல விஷம் கொண்ட உணர்வுகளுக்கு கலந்தது சிந்தித்து அவனை அடக்குவதற்கு மாறாக என்னடா செய்ய பாருங்க சில பேர் பார்க்கலாம், இப்படித்தான் போவான். இந்த உணர்வின் வேகம் கூடும் போது அந்த உணர்வை செய்துவிட்டால் அவர் கடைசியிலே உலகமே கெட்டு போச்சு. பிள்ளை ஏதாச்சுன்னா இந்த குழந்தைகள்லாம் இப்படி நாசமா போகும். ஆனா யாராவது கொடுக்க வரேன்னா அவன் தொலைஞ்சு போகணும். இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்த பின் எந்த நிலை என்பதுதான் ஆக சூட்சம நிலைகள் செயல்படுவது உருவ நிலையாக்கி பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியிருந்த நிலையை சிவ ஆலயத்தில் மனித உருவை போட்டு உயிரை ஈசனாக மதித்து முன்னாடி நந்தியை போட்டு வைப்பார். நந்தி என்பது புலனறிவு 5 கொண்டது. ஆக நந்தி தன் உடலின் தன்மையை மாடு ஆடு எல்லாம் நஞ்சி தனக்குள் வரும் உணர்வினை நஞ்சால் அதை கரைத்து அதில் கலந்த நஞ்சினை தன் உடலாக மாற்றிக்கொள் நல்லவையை மனங்களை நல்லதாக வெளிப்படுத்தும். இருப்பதும் நாம் வேதனைப்பட்ட உணர்வுகளை நாம் சுவாசித்து நஞ்சின் தன்மையை நமக்கு இந்த அணுக்களுக்குள் சேர்த்து நஞ்சை வளர்க்கும் தன்மையாக மாற்றிவிடும். இன்று ஓர் செடியும் இன்னொரு செடியின் தன்மையை அணுக்கருக்களை இணைத்து வைத்தால் இது உணர்வுகள் கலவிக்கொப்ப செடியின் ரூபங்கள் மாறுகின்றது, சுவையின் தன்மை மாறுகின்றது, அதனுடைய வித்தின் தன்மையின் ரூபம் மாறுகின்றது. இதே போல மனிதனில் நாம் சேர்த்துக் கொண்ட உணர்வு மற்றும் நாம் பரிணாம வளர்ச்சி நாம் எதனெதன் நகர் நுகர்ந்தமோ உணர்வுகள் உடல்கள் மாறி இந்த மனித உடலை நாம் உருவாக்கிய பின் வேதனை என்ற உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது நாம் சுவாசித்த உணர்வு நந்தி ஈஸ்வரா நம் உயிர் ஈஸ்வராக இருக்கின்றவர் நுகர்ந்த உணர்வு உருவாகின்றது, மீண்டும் தன் இனத்தை உருவாக்குகிறது. தான் நந்தீஸ்வரனும் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் இந்த உடலிலே எதனதன் குணங்களை அதிகமாக சுவாசிக்கின்றோமோ இந்த உணர்வின் தன்மை நாம் வந்தபின் அந்த விஷயத்தின் அனுகூலத்தில் இந்த உடலிலே முதலில் வேதனைப்பட்டோம், முதலில் பறிகொண்டு பெறுவதற்கு உபகாரத்தை செய்தோம்.
அவர் பட்ட உணவின் தன்மை நுகர்ந்தோம். ஆக நமக்கு விஷம் என்ற நிலையில் உருவானது. உதவி செய்யும் பண்பு கொண்ட மனிதன் தன் நண்பனுக்கு இன்னொரு பக்கம் ஒரு செயற்படும் நிலைகளை தொல்லை கொடுக்காத செய்கின்றது. ஆனால் அவன் செயலை நுகரப்படும் போது அவனை சிந்தித்து அவன் தீமையிலிருந்து விடுபடும் முறையும் உணர்வினை உணவாக உட்கொண்டு மற்றதை அடித்து இறக்கமற்ற புசிக்கின்றது. இதே போல நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி அதுவே இதை உணவாக்கி அது நாம் நல்ல குணங்களுக்கு வரும் உணர்வை உணவாக்கி கொண்டால் மனிதன் தெளிந்த மனம் கொண்டு இருப்பினும் நம் உடல் கைகால் அங்கங்கள் சுருங்கி விடுகின்றது. ரத்த கொதிப்பதானே கைகால் வரல, முகத்தை சுருங்கிவிட்டது, ரூபத்தை மாற்றி விடுகின்றது. நான் நந்தீஸ்வரன், சிவனுக்கு கணக்கு.